ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொத்து சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சால்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் எப்படி வதங்கி வந்திருக்குன்னு. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் எதுக்கு சேர்க்குறோன்னா முட்டையோட நீச்ச ஸ்மெல் போகணும், அதுக்கோசரம் தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு 3 முட்டையை உடச்சி ஊற்றி கிளறிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கிளறிக்கோங்க. கிளறிட்டு நல்லா கிளறுங்க. இதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கிளறோம்னா தான் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். அது கூடவே 3 முட்டையை உடச்சி ஊற்றி பொடி மாஸ் மாதிரி கிளறிக்கோங்க. கிளறிட்டு சப்பாத்தி பிச்சு வச்சுருக்கோம்ல, சப்பாத்தி போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு இறக்கும் போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இறக்கும் போது 2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.